வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் அஃபீஷியல். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஆர்டிஇ. ஆர்டிஇனா என்ன, ஆர்டியில் யார் யார் அப்ளை பண்ணலாம், அதற்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்ன. ஸோ இதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை முதன்முறையாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய பதிவு மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டினா என்ன? ரைட் டு எஜுகேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ரைட் டு எஜுகேஷனில் 25% சீட்டு வந்து ஆர்டியில் கொடுக்கணும். இது யாராக இருக்குன்னா, வறுமை கோட்டில் உள்ளவர்கள் இந்த பயனை அடையலாம். யார் யார் வறுமை கோட்டில் இருக்கீங்களோ அவர்கள் இந்த பயனை அடையலாம். அதற்காக என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை என்றால், ஒன்று இடபிள்யூஎஸ். இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் யார் கொடுப்பாங்கன்னா, ஜெனரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பிபிஎல் கார்டு வச்சுருக்கவங்க அவங்களும் இந்த ஆர்டியில் அப்ளை பண்ணலாம். அத்துடன் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல்ல உள்ளவர்களும் இந்த ஆர்டி கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன என்றால், நீங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கணும். அதாவது 5 கிலோமீட்டர் இல்லைன்னா 8 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் யாருக்குன்னா, யார் ஒருத்தவங்க அர்பன் ஏரியாவில் வரீங்களோ அவர்களுக்கு 5 கிலோமீட்டரும், ரூரல் ஏரியாவில் யார் வரீங்களோ அவர்களுக்கு வந்து 8 கிலோமீட்டர் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ரூரல் அப்புறம் அர்பன் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுடைய பள்ளி அமைந்துள்ள இடத்தை பொறுத்து தான். சரிங்களா? இப்போ மதுரை எடுத்துக்கோங்க. மதுரையில் நரிமேட்டில் உள்ள பள்ளி வந்து அர்பன் ஏரியாவில் வருது. இதே வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அதற்கு வந்து 8 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ரூரல் அர்பன் சொல்லிட்டு. ஸோ 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். ஓகேங்களா? இதுதான் மெயினான விஷயம். இதை வந்து ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவில் நான் காட்டுறேன், பாருங்கள். இது மக்கள் இது பார்க்குறீங்களே, இது வந்து ஆர்டியை சூஸ் பண்ணுறது எப்படி, அதுதான் அதுக்காண்டி ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. இப்படி தான் வந்து நீங்கள் ஸ்கூலில் சூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இந்த ஆர்டி ஆப்ஷன் காட்டும். அப்போ வந்து உங்கள் ஸ்கூல் வந்து எந்த ஏரியாவில் இருக்குது அதையும் காட்டிடும். அர்பனா இல்லை எதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரூரலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அர்பன்னா நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட 5 கிலோமீட்டர்னு, ரூரல்னால் 8 கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்காண்டி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஷார்ட் கிளிப்பு. இதில் பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. கீழே உள்ளது போனீங்கன்னா மோர் தென் 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா, மேலே உள்ளது 5 கிலோமீட்டர்னால் 5 கிலோமீட்டர், அதோட குறைவு இல்லைன்னா 5 கிலோமீட்டருக்கு ஈக்குவலாக இருந்தால், அப்படி இருந்தால் மட்டும்தான் கீழே கொடுத்துருக்கு பாருங்கள், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் அண்டர் ஆர்டி இன் ஸ்கூல் ஆஸ் பர் கேவி. ஓகேங்களா? ஸோ இதே பாருங்கள், அடுத்து வந்து யார் மோர் தென் 5 கிலோமீட்டரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன காட்டுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணியிருக்கேன் மோர் தென் 5 கிலோமீட்டர். இதில் கொடுத்துருக்கான் பாருங்கள், கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் அண்டர் ஆர்டிஇ. சரிங்களா? இவ்வளோ தான் வித்தியாசம். நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு இருந்தீங்கன்னா ஆர்டியில் வருவீங்க, 5 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டீங்கன்னா ஆர்டிக்குள்ளே வரமாட்டீங்க. நீங்கள் எந்த கேட்டகரியாகவும் இருந்துக்கோங்க, ஆனால் இந்த கிலோமீட்டர் மட்டும் முக்கியம். சரிங்களா? அவர்களுக்கு மட்டும்தான் ஆர்டியில் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணுமோ இருந்துக்கோங்க. இடபிள்யூஎஸில் வாங்க, பிபிஎல்லில் வாங்க, இல்லை காஸ்ட் கேட்டகரியில் வாங்க, ஜெனரலில் வாங்க. ஆனால் வந்து நீங்கள் 5 கிலோமீட்டருக்குள்ளே இல்லைன்னா இந்த ஆர்டிக்குள்ளே வர முடியாது. சரிங்களா? இது ரெண்டும் மாறுபடும் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டியுடைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து ஒரு இது காட்டுறேன் பாருங்கள், அடுத்து ஒரு கிளிப் பாருங்கள். இதில் என்னென்னு பாருங்கள். கிளிப்பில் பாருங்கள், சூஸ் சர்வீஸ் இதில் கொடுத்துருக்காங்க. சூஸு சர்விங் ப்ரியாரிட்டி கேட்டகரின்னு சொல்லிட்டு, இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க என்னென்ன ப்ரியாரிட்டியில் வருவாங்க அது ஃபுல்லாக இதில் காட்டும். இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அடுத்து ஆப்ஷன் காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஆர்டிக்கு அடுத்து இந்த கேட்டகரியில் தான், சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரியில் இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒர்த்து பார்த்திங்களா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ட்ரான்ஸ்ஃபரபுள் நான் ட்ரான்ஸ்ஃபரபுள். சரிங்களா? அவர்களுக்கு அடுத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டானமஸ் பாடி. ஓகேங்களா? அதற்கு அடுத்து வந்து என்னென்னா, தேர்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் அட்டானமஸில் வேலை பார்க்குறவங்க. இந்த 5ஆவது இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் யார் வருவீங்கன்னா, ஆஸ் அ காமன் மேன், யாரும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இல்லாதவர்கள் அவர்கள் வருவீங்க. இப்படி தான் இந்த சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரி ஒதுக்கப்பட்டுள்ளது.
அதனால் மக்களே இப்படி சொன்னேன். ஃபஸ்ட்டு ஆர்டியில் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டி அடுத்து இந்த சர்வீஸ் ப்ரையாரிட்டி கேட்டகரி வந்துடும். அதுக்கு அடுத்து தான் காமன் மேனுக்கு போகும் சீட். ஸோ அதனால் உங்களுக்கு சான்ஸ் வந்து ஆர்டியில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? சர்வீஸ் ப்ரையாரிட்டி 5ஆவதாக வரும்போது உங்கள் சீட்டு வந்து ரொம்ப சான்சஸ் வந்து கம்மியாக போயிடும். ஸோ லக் பேஸில் தான் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஸோ அதனால தான் சொன்னேன் ஆர்டியில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டியிருக்கேன். ஸோ எப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவாங்களோ அப்போ வந்து நான் ஃபிசிக்கலாகவே பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சரிங்களா? அப்படி எதாவது டவுட்னா கேளுங்க, என்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். இடபிள்யூஎஸ் மூலம் இல்லை பிபிஎல் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அவர்களுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து மேண்டேட்டரி. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் அந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதற்கு எலிஜிபிள், என்ன சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும். ஓகேங்களா? அத்துடன் சேர்த்து நீங்கள் மற்றபடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்ன கேட்பாங்கன்னா, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்கப்பட்டது, யார் கொடுத்தாங்க, அதனுடைய சீரியல் நம்பர் என்ன, அந்த சர்டிஃபிகேட்டோட சீரியல் நம்பர். அதே போல் பிபிஎல் கார்டுலேயும் சில டீட்டெயில் கேட்பாங்க. இதே போல் எப்போ கொடுக்கப்பட்டது, வேலிடேட் இருக்கா இல்லையா, யார் கொடுத்தாங்க, அதனுடைய சீரியல் நம்பரோ இல்லை கார்டுடைய நம்பரோ கேட்பாங்க. ஸோ இவ்வளையும் கொடுக்க வேண்டியது வரும். அத்துடன் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுடைய காஸ்ட் சர்டிஃபிகேட் தேவை. அதேமாதிரி ஓபிசிஎல் என்சிஎல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கனாலும் அதற்கான காஸ்ட் சர்டிஃபிகேட் தேவை. இந்த காஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபுல்லாக குழந்தையுடைய பேரில் தான் இருக்க வேண்டும். முக்கியமான ஒரு விஷயம் மக்களே, இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அது எப்படின்னா, நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நீங்கள் இருக்கிறது காரைக்குடியில் இருக்கீங்க, நீங்கள் மதுரை ஸ்கூலில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால் முடியாது. மதுரை ஸ்கூலில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதுரையில் உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். அவர்கள் தான் இந்த ஆர்டியில் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதற்கான வேலிட் ப்ரூஃப் வச்சுருக்கணும். என்னென்ன ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, அதை பற்றி ஒரு விரிவான வீடியோ நான் திருப்பி போடுறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஆர்டியில் அட்மிஷன் யார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவர்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் இருக்குது, அதற்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு டிலே பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதேனும் டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் கால் பண்ணலாம். மேலும் கமெண்டில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஓகே மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவர்கள் மெசேஜ் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் மூலமாகவும் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.